Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உச்சநீதிமன்றம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முறையான விசாரணை ஒவ்வொரு துறையும் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்ததின் அடிப்படையில் அதே போல தான் ஈடிக்கும் அதுபோல் இப்படிப்பட்ட இதை அரசியலாக்குவதற்கு தேர்தல் நேரங்களை கருத்தில் கொண்டு அரசியலுக்காக இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதை சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்க்கல, நீங்கள் சொன்னதை வச்சு நான் அதை சொல்கிறேன். இது இன்னைக்கு மட்டுமில்லை, இதுபோல் 2-3 முறை இடி அமலாக்கத்துறை நீங்கள் போன உடனே யாரையும் கைது செய்வதோ அல்லது நடவடிக்கை எடுப்பதோ அல்லது செய்திகளை கசிய விடுவதோ தவறின்றி உச்சநீதிமன்றம் பல முறை இவ்வாறு அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதுபோல் தான் இதுக்கும் கொடுத்துருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உச்சநீதிமன்றம் பெரும் பாதுகாப்பாக இருக்கின்றது. என்கிட்ட காலையிலே பல வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதியரசர்கள் 1-2 பேர்லாம் என்கிட்ட பேசினாங்க. அதில் ஒரு சின்ன இதாக சொன்னாங்க, இது ஒரு திட்டமிட்டு இந்த வழக்கை கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு உண்மையாக பையா தெரியல. வெங்கடாச்சலபதி என்ற ஒரு வழக்கறிஞர் திருநெல்வேலியை அவங்க ரெசிடென்ஸ் அவங்களுக்கு. அப்போ திருநெல்வேலியில் இப்போ நாங்கள் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றம் போகணும் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியும், பொதுநல வழக்கு பதிவு பண்ணோன்னா. அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி அவர்கள் மதுரை கிளையில் தான் அந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கணும். ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் சென்னையில் அந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவே அதில் தவறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இது வெக்கேஷன் கோர்ட்டுன்னு அந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் இதை கொண்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச அளவில் அதில் அவங்க ப்ரேயர் பெட்டிஷனில் அதாவது 1994 வேந்தர்கள் நியமிக்கணும்னு அசம்பிளியில் ஒரு பில் கொண்டு வந்த மாதிரியும், அது நிலுவையில் இருக்கும்போது இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் கொண்டு வந்திருக்க பில்லுக்கும் அதுக்கும் அதை வாபஸ் வாங்காமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி அதில் சேர்த்துருக்காக சொன்னாங்க. எனக்கு தெரிந்த அளவில் 2 நடைமுறை உண்டு. ஒன்று, அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்து தலைமைச் செயலர் மூலம் ஆளுநருடைய செயலருக்கு இந்த மசோதா 2000 இந்த மாதிரி 1994 ஜனவரி 5ஆம் தேதி இந்த அதில் கூட அந்த தேதி முன்பின் இருக்கலாம், இந்த தேதியில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. அதை நாங்கள் என்ன செய்திருக்கணும், வித்ட்ரால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அது யார் சொல்லலாம், தலைமைச் செயலர் மூலம் அரசு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கவர்னர் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. கவர்னர் செக்ரட்டரி இது அமைச்சரவை அரசு எடுத்த முடிவுன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி என்ன செய்துக்கிடுவாங்க, அதை வித்ட்ரால் பண்ணதாட்டு கருதப்படும். அது அந்த அடிப்படையில் அதை பண்ணியிருக்காங்க. அல்லது பேரவை விதி 163 படி அசம்பிளிலே அதை திரும்பவும் கொண்டு இது வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அதில் என்ன மாறுபாடு கருத்து இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. வழக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நான் விரும்பலை. வெளியே இருந்து இப்படி சொன்னது. ஆனால் வெளிப்படையாக சில வழக்கறிஞர்கள் நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி கவர்னர் பில்லை 1 மாதத்துக்குள்ளே அசண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பில்லு உள்ளே போகல. உச்சநீதிமன்றம் பில்லுள்ள வேந்தரா துணைவேந்தரா அந்த சப்ஜெக்டுகளை போகல. கவர்னர் ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானத்தை 1 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும், அவங்களுக்கு அசண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஏன்னு காரணம் சொல்லி திரும்ப அனுப்பணும். 2வது முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனா உடனே அசண்ட் கொடுக்கணும். 1 மாத காலத்துக்குள்ளே இது நடக்கணும்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்க பில்லு 18 பில்ல 4 பில்லு வந்துட்டு. அதே போல் குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பியிருந்தால் அவங்களும் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே அதுக்கு சொல்லுங்கள்.
ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, as soon as possible அப்படின்னு. அப்போ அதை நீங்கள் காலதாமதமாக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால அதுக்கு இப்படி ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லோருமே பாராட்டுறாங்க. மாண்புமிகு கர்நாடகா முதல்வராக இருந்த பொம்மை அவர்கள் 350 ஆர்டிகல் 356 படி பல மாநிலங்கள் கலைக்கப்பட்ட போது கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரூல் வாங்கி அதுதான் இன்னைக்கு வரைக்கும் செல்லுபடி ஆகுது. அதே போன்ற சிறப்பைத்தான் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் நம்முடைய ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்புகின்ற மசோதாக்கள்லாம் எவ்வளோ கால வரைக்குள்ள அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு இருக்கும்போது இது தேவையான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. அதில் கூட இந்த தீர்ப்பை பற்றி இது இந்திய இந்த ஒன்று திருநெல்வேலியில் இருக்கவங்க மதுரையில் பண்ணணுங்கிறது ஒன்று. கடந்த 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வில்சன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இதே சப்ஜெக்டை அங்கே ஒன்று பில்லாக போட்டிருக்காங்க, பொதுநல வழக்கா, அதை இங்கே அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும், உச்சநீதிமன்றம் அதுக்கு இதை அங்கே மென்ஷன் பண்ணுங்க அங்கே வரும்போதுன்னு சொன்னதாகவும், அதை மென்ஷன் பண்ணதுக்கு பிறகும் இந்த தீர்ப்பு வழங்கியதை சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடந்த தீர்ப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் உள்ள தீர்ப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. குழு யூஜிசியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே போல் ஒரு வழக்கு பீகார்லேருந்து உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு ரூலிங் கொடுத்துருக்கு, பல்கலைக்கழக மானிய குழு வந்து பரிந்துரை பண்ணலாம், அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை, அவ்வளோதான். கவர்னர் பேரலாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தானே பிரச்சனை. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பில் போகுது, வக்ஃப் போர்டுக்கு, ராத்திரியாக பில் பாஸ் பண்ணி வந்துடுது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பில்லு எல்லாம் எங்கேயாவது ஒரு பில்லு பாராளுமன்றத்தில் பெண்டிங் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றிய அரசு கட்சியில் உள்ளவங்க ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், நம்ம மகாராஷ்டிராவில் எங்கேயாவது பில் பெண்டிங்காக சொல்லுங்கள். அது என்ன, எதிர்கட்சிகள் இருக்கிறத மட்டும் பில் பெண்டிங் வச்சு அதை இவ்வளவு பண்ணுறது நியாயமானி தான் நீங்கள் தான் சொல்லணும். நியாயம் இல்லைல்ல. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் உச்சநீதிமன்றம் தான் அப்போ என்ன செய்யுது, எது நியாயங்கிறத விசாரித்து தானே முடிவு எடுக்குது. இப்போ நேற்று கூட நீங்கள் அந்த விசாரணையில் எங்களுக்கு கால அவகாசம் கேட்டக்கும் கொடுக்கல, உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி உச்சநீதிமன்ற நீதியரசர் சொன்னதையும் கேட்கல, எல்லாமே ஆஃப்லைனில் வச்சு கொடுத்ததாட்டு பத்திரிகை ஊடகங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. அதைத்தான் பல பேர் இந்த விமர்சனம் பண்ணுறாங்க. அவ்வளோ அப்போது நீங்கள் ஆள் பார்த்து பண்ணுறீங்க, அதைத்தான் உச்சநீதிமன்றம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு. ஒரு பொருள் வச்சு தான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த குற்றச்சாட்டோ ஊழலோ அவர் மேலே விசாரிங்க, அதை கம்பைன் பண்ணி ஒரு அரசோட கொண்டு மாட்டாங்க. இப்போ அதானி செய்ததுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் காரணம்னு சொல்ல முடியுமா? அது விசாரிச்சுலாம் சொல்லணும். பாரத பிரதமர் பக்கத்தில் தான் அவர் இருக்கார், நாங்கள் என்ன செய்ய முடியாது. அப்போ நீங்கள் நியாயம் என்னன்னு நீங்கள் பத்திரிகைகள் தான் உண்மையை சொல்லணும். ஒரு அரசு மக்கள் மத்தியில் வரும்போது அது ஒரு ஜெனுனிட்டியை காட்டணும். ஒரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குதுன்னா அது அவங்க தீர்ப்பு முழுவதும் விசாரித்து பார்த்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுது, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நானே கேட்குறேன், 10 வருஷமாக இந்த டாஸ்மார்க் வழக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன் இல்லையா, 10 வருஷமாக இருக்க அதானி வழக்கே எடுங்க, இது ரெக்கார்டட்லாம் இருக்குது. ஏஜ் ஒப்பீனியன் போட்டிருக்கு 826 கோடி ரூபா, இதில் மட்டும் அவங்க விசாரிச்சதில் மட்டும். அப்போ அதையும் விசாரிக்க சொல்லுங்கள், இதையும் விசாரிங்க அதையும் விசாரிங்க, இதை விசாரித்து எந்த தவறும் பண்ணலை அதானி ஐயான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்கள் வாங்கிடுறோம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.